கௌதம் சரியில்ல நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. எபிசோட் வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு நான் இந்த வீடியோ எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்து தாங்க. கௌதம் வந்து திங்க் பண்ணிகிட்டே இருக்காங்க. பின்னாடி ஆட்டோ எடுத்துகிட்டு வந்து அஜய் ஃபாலோ பண்ணுற அளவுக்கு அவனுக்கு திமிரேறி போய் கிடக்கு. இனிமேட்டு நம்ம இந்திராவை தனியாக விடவே கூடாது. நாளைக்கு இந்திராவுக்கு எக்ஸாம் ஏதாவது ஒன்று அட்டம் பண்ண தான் செய்வான். அதை எப்படி நம்ம தடுக்க போகிறோம்? நாளைக்கு நம்ம வீட்டில் ஃபங்க்ஷன், நம்ம கவனம் எல்லாம் ஃபங்க்ஷனில் தான் இருக்கும். ஒரு பக்கம் என்ன இதெல்லாம் செஞ்சு தவிடுபடி ஆக்க போகிறோன்னு நினச்சிட்டு இருக்காங்க. அஜயும் அதே மாதிரி தான். கௌதம் ஏதோ ஒரு விஷயத்த ஸ்மெல் பண்ணுறான்டா, அவனுக்கு யார் உதவியாக இருக்கான்னு தெரில. நம்ம பின்னாடி வந்து ஆட்டோலேயே வந்தது எல்லாமே அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. சொல்லி வச்ச மாதிரி காரை நிப்பாட்டிட்டு வீட்டு வாசலில் அதே ஆட்டோ வருதா இல்லையான்னு பார்க்குறானா. அவனுக்கு ஏதோ ஒரு விஷயம் சந்தேகம் இருக்குது. அதுக்கு நீ இந்திரா விட சொல்கிறியா? எப்படா வருவேன்? கௌதம்க்கு எல்லாம் உண்மையும் தெரிஞ்சிச்சுன்னா நான் அவனை விட்டுருவலா? அவள் என்ன மாதிரி நம்ம தொழிலே இல்லாமாக்கியிருக்கா. அவளை நம்ம ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணும். அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்த நம்ம வேறு மாதிரி தான் ஹேண்டில் பண்ணணும். கௌதமுக்கு தெரிஞ்சால் நான் சும்மா விட்டுருவேன்னா நாளைக்கு ஏதாவது ஒரு திட்டத்தை போட்டால் ஏதாவது தவிடுபடி ஆகணுங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அஜய். ஒரு பக்கம் ராகினி வந்து மாத்திரை எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை நம்ம எப்படி இருந்தாலும் புத்திசாலித்தனமாக ஹேண்டில் பண்ணி இன்றைக்கி நைட்டே வந்து பாலில் கலந்து கொடுத்துடணும். அப்போனா நாளைக்கு ஃபங்க்ஷன் சாப்பாடு சாப்பிட வரவங்களுக்கு வேறு ஒரு சாப்பாடு வந்து போட்ட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நம்ம ராகினி. நம்ம இப்பயே வந்து ஏதாவது ஒரு யோசனை பண்ணி இந்திராவை காப்பாற்றுறதுக்கு களத்தில் வந்து இறங்கணும். கடைசி நேரத்தில் ஏதாவது திட்டத்தை போட்டு அது வந்து யோசிக்கிற மாதிரி இருக்காது. அவனை நம்ம அடக்கி வச்சிடணும். நம்ம இவ்வளோ மாசாக இருக்கிறதா நினச்சா அவன் பதறி போய் இந்திரா பக்கமே வரக்கூடாது. அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணலாங்கிற மாதிரி அதடியாக வந்து யோசிக்கிறாங்க நம்ம கௌதம். அவங்க ஃப்ரெண்டுக்கு வந்து கால் பண்ணுறாங்க. ரகசியமாக வந்து காட்டுறாங்க அவங்க ஃப்ரெண்டை. யார் என்ன ஏதுன்னு முகத்தை வந்து காட்டவே இல்லை. சைட்டில் தான் எங்கேயோ காட்டியிருந்தாங்க. அவங்க பேசுகிற குரல் நிழல் மட்டும்தான் தெரிஞ்சிச்சு. நீ எனக்கு ஒரு உதவி பண்ணி ஆகணும். நீ என்ன நாளைக்கு பண்ணுறனா அப்படின்னு சொல்லி திட்டத்தை வந்து சைலண்ட்டாக வந்து பேசி முடிச்சிடுறாங்க. ஏதோ மாதம் வந்து திட்டம் போட்டிருக்காங்க இந்திராவை சேவ் பண்ணுறதுக்காக. அந்த இடத்துல கௌதமும் அவங்க ஃப்ரெண்டும் சரிடா நீ சொல்லிட்டல அது மாதிரியே சிறப்பாக செஞ்சிடறேன். பின்னாடி வந்து இந்திரா வந்து நிற்கிறாங்க. என்னது யார்கிட்ட வந்து இவ்வளோ கோவமாக பட்டமாக வந்து பேசுகிறான்? ஒன்றும் புரியலையே. ஏதோ ஒரு விஷயம் தப்பாக நடக்க போதுங்கிறத கண்டுபிடிச்சிட்டான். அதை வந்து சரி செய்யணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இவன் இது மாதிரிலாம் பண்ணுறான். ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி பட்டமாக பேரதிர்ச்சியாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம இந்திரா. கௌதம் என்னப்பா பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. சரிண்ணா நாளைக்கு பார்ப்போம்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் எல்லாத்தையும் கேட்டுட்டு போகலாம். இல்லை நாளைக்கு சீமந்தம் இருக்குல்ல, அன்றைக்கி அந்த ஃபங்க்ஷனுக்கு எப்படி வரணும் என்ன ஏதுன்னு என் ஃப்ரெண்டு வந்து கேட்டுகிட்டு இருந்தான். அதோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தான் சொல்லிகிட்டு இருந்தேன். ஓ அப்படியா? எல்லோரும் வந்து ஃபங்க்ஷன் வந்து அட்டன் பண்ணுவீங்க, ஆனால் என்னால் தான் அட்டன் பண்ண முடியாமல் போயிடுச்சுங்கிற மாதிரி திங்க் பண்ணுறாங்க நம்ம இந்திரா. என்ன இந்திரா ரொம்ப சோகமாக இருக்கியா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, அந்த ஃபங்க்ஷன் நினச்சி ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கேன். எங்கள் அம்மா வந்து உன்னை ஏற்றுக்கிட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. நிச்சயம் இது எல்லாம் எப்படி வந்து நடந்துச்சுன்னு என்னால் யூகிக்க முடியல. அம்மா மனசை எப்படா மாற்றணுங்கிற மாதிரி தான் போராடிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இந்த விஷயத்தில் அம்மா இவ்வளோ வந்து வேறு மாதிரி திங்க் பண்ணுவாங்க நினச்சி கூட பார்க்கல. நீ லக்கி தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு ஃபோட்டோவுக்கு பின்னாடி கௌதம் வந்து ஐ லவ் யூ இந்திரா, நீ தான் என் வாழ்க்கை, நீ தான் என் உலகங்கிற மாதிரி எழுதி வச்சுட்டு சரி எனக்கு வேலை இருக்குது நான் மட்டும் போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் போக ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஃபோட்டோ வந்து அங்கேயே தான் இருக்குது. இந்திரா வந்து இதை நினச்சி வேதனைப்பட்டு இருக்காங்க. என்னடா அது நம்ம வாழ்க்கையில் கௌதமுக்கு முக்கியமான இடம் கொடுத்துருக்கோம், ஆனால் கௌதம் நமக்கு முக்கியமான இடம் கொடுத்துருக்காங்களா இல்லையான்னு தெரிலங்கிற மாதிரி ஃபீல் பண்ணி அழுதுன்னு அழுதுகிட்டு இருக்காங்க. நாளைக்கு நான் அந்த ஃபங்க்ஷனும் கலந்துக்க முடியாது, உன் வாழ்க்கையில் இருக்க முடியாது, இந்த வீட்டை விட்டு போகணுமா? இது கூட பரவாயில்ல, எனக்கு பின்னாடி நீ இருக்கன்னு நினச்சா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். நான் வந்து நீ இல்லாமல் இருக்க முடியாது. ஆனால் நீ எப்படி கௌதம் என்னால் புரிஞ்சிக்கவே முடியலையே, நீ என்ன மென்டாலிட்டியில் இருக்கேனே எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஃபோட்டோ வந்து இந்திரா கிட்டே வந்துக்கிட்டே இருக்குது. ஒரு பக்கம் வந்து அஜய் வந்து காட்டுறாங்க. அஜய் வந்து ஏய் ஏதாவது ஒன்று ஐடியா பண்ணி அவளை அமுச்சு வச்சு ஆகணும்டா, என்னடா பண்ணுறது, நாளைக்கு அவளுக்கு எக்ஸாம் இருக்குது எனக்கு தெரியும், விசாரிச்சிட்டேன், நாளைக்கே வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்டு வந்து ஏதோ ஒரு ஐடியா வந்து ஷேர் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க அந்த இடத்துல. ஒரு பக்கம் ஓகே இந்த ஐடியா படி செஞ்சால் நிச்சயம் வந்து நம்ம ஜெயிச்சிடலாங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. ராகினி வந்து கேஷுவலாக வரப்போ இந்திரா அப்பா வந்து ரொம்ப சோகமான பாட்டை வந்து சந்தோஷமாக பாடிக்கிட்டு இருக்காங்க. எதுவுமே உண்மை இல்லை, நம்ம எதையும் நினச்சி கவலமும் படக்கூடாது அப்படின்னு சொல்லி சோகமான பாட்டு பாடுறாங்க. என்னது டைனிங் டேபிள் வந்து சோகமான பாட்டு பாடுறீங்க, வந்த வேலை முடிஞ்சிச்சா கொட்டிக்கிட்டீங்களாங்கிற மாதிரி சிம்பாலிக்காக கேட்குறாங்க. அது எப்படி முடியும், நாளைக்கு தானே முடியும். நம்ம எதை நினச்சி கேட்டால் இதை எதை நினச்சி சொல்லிகிட்டு இருக்கேன். அம்மாடி காவியா வந்து பக்கத்தில் உட்காருமா அப்படின்னு சொல்லும்போது சேரில் வந்து உட்காந்துட்டாங்க. சாப்பிட்டியா? சாப்பிடல, அம்மா தான் வந்து ஜூஸ் போடுறதுக்காக ரெடி பண்ணுறாங்க. அப்போ நான் ஜூஸில் வந்து இந்த விஷயத்த கலந்துட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சம்மந்தி எங்கே போகிறீங்க? சாப்பிடணும்ல, வேலைக்கு நீங்கள் தான் வெளிலேருந்து வந்திருக்கீங்க, நீங்கள் முதல்ல சாப்பிடுங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் அப்புறமேட்டு சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு கேஷுவலாக வந்து கிச்சனுக்கு வந்து போகிறாங்க நம்ம ராகினி. அந்த ஃபோட்டோ வந்து இந்திரா பக்கத்தில் விழுந்துருச்சு. கௌதமை பார்த்தா ரொம்ப ரிலாக்ஸாக தான் இருக்குன்னு சொல்லி யதார்த்தமாக திரும்பி படிச்சிடுறாங்க. நீ இல்லாத வாழ்க்கையை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாது இந்திரா,
இந்திரா நான் உன்னை காதலிக்கிறேங்கிறத சூப்பராக வந்து எழுதி வச்சுட்டாங்க நம்ம கௌதம். இதை படித்தோன்னே இவ்வளோ நேரம் தேங்கி தேங்கி அழுதுகிட்டு இருந்தவங்களுக்கு இந்த 3 விஷயத்தையும் நான் தவிடுபடி ஆக்கிடுவேன். எப்படி இருந்தாலும் நான் வீட்டு விட்டு வெளில போகிற மாதிரி இருந்தா நிச்சயம் கௌதம் எனக்காக நிற்பாப்புல, சப்போர்ட் பண்ணுவாப்புல. இது தெரிஞ்சிச்சு. கௌதம் மனசில் நான் இருக்கேன். அப்படி இருக்க சூழ்நிலை இனிமேட்டு இந்த உலகமே என்னை புரட்டி போட்டாலும் எனக்கு அதை பற்றி கவலையே இல்லை. என்ன மாதிரி தான் கௌதம் வந்து யோசிச்சுட்டு இருக்கான். அவங்க அம்மாக்காக தான் இத்தனை நாள் வந்து காத்துக்கிட்டு இருக்கான் போல இருக்குங்கிற மாதிரி யோசிச்சு சந்தோஷமாக வந்து ஃபீல் பண்ணுறாங்க அந்த இடத்துல நம்ம இந்திரா. அப்பான்னு பார்த்து கிச்சனுக்குள்ளே போன ராகினி வந்து ஜூஸ் போடுறீங்களா அப்படின்னு சொல்லி, சம்மந்தி பிஸியாக இருக்கீங்க போல இருக்கு, இவ எதுக்கு இங்கே வந்தான்னு தெரியலையே, எப்படி இருந்தாலும் இந்த மாத்திரையை வந்து ஜூஸில் வந்து கலந்துடணும்னு சொல்லி கேவலமாக வந்து திங்க் பண்ணிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ராகினி. எனக்கு என்ன நடந்துச்சுன்னு நல்லா தெரியும் ஜெயான்னு சொல்லி ராமச்சந்திரன் வந்து ஜெயாட்ட வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. இந்திரா தான் எல்லாத்தையும் சொல்லிட்டாலே. இந்திரா எல்லாத்தையும் சொல்லிட்டாளா? ஆமாம், என்கிட்டயும் சொல்லிட்டா, கௌதம்கிட்டையும் சொல்லிட்டா. என்ன சொன்னா? நீ தான் இந்திரா வந்து ஏற்றுக்கிட்டியாமே அப்படி தான் சொல்லியிருக்கா. என்னங்க சொல்கிறீங்க? நான் இந்திராவை ஏற்றுக்கிட்டேனா அப்படின்னு சொல்லி அவங்க கண்ணு பெருசாகிற மாதிரி காட்டி இந்த எபிசோட் வந்து அல்டிமேட்டாக அமைச்சிருந்தாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். ராமச்சந்திரனுக்கு எப்படி இருந்தாலும் உண்மை வந்து தெரிஞ்சு அப்படியே வெளியில் வந்து சொல்லிடுவாங்க நம்ம கௌதம்கிட்ட. கௌதம் எது மாதிரி ரியாக்ட் பண்ண போகிறாங்கன்னு பொறுத்திருந்து பார்ப்போம்.